ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து 12th தமிழ் புக்கில் பொருள் தருகை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 153 பொருள் தருகை இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் கஷ்டமாக, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. மிச்சத்தெல்லாம் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சிலது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் வந்து வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். அதை மட்டும் பார்த்துங்க. நம்ம சேனலை முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 12th தமிழில் பொருள் தருகை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புதுப்பெயல். புதுப்பெயல்னா என்ன? புது மலை. புது மலை தான் என்ன சொல்லுவாங்க? புதுப்பெயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்களி அப்படிங்கிறது வெள்ளம். ஆற்களி அப்படிங்கிறது என்னது? வெள்ளம். கொடுங்கோல் அப்படிங்கிறது என்னது? வளைந்த கோல். கொடுங்கோல் அப்படிங்கிறது வந்து வளைந்த கோல். புலம்பு அப்படிங்கிறது தனிமை. புலம்பு அப்படிங்கிறது தனிமை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் இன்ட்டு போட்டிருக்கேன். இது மட்டும் பார்த்துங்க நல்லா. கன்னி அப்படிங்கிறது தலையில் சூடும் மாலை. கன்னி அப்படிங்கிறது தலையில் சூடும் மாலை. கவுள்னா கன்னம். மானா விலங்கு. ஓகேவா? மானா விலங்கு. அமலன் அப்படிங்கிறது ராமன். அமலன் அப்படிங்கிறது ராமன். ராமனுக்கு இன்னொரு பேர் இருக்கும், அது பின்னாடி வரும், பார்த்துக்குங்க. இளவல் அப்படிங்கிறது வந்து தம்பி. இளவல்னா என்னது? இளமையானவங்க, அப்படின்னா தம்பி வரும். ஓகேவா? நளிர்கடல் அப்படிங்கிறது குளிர்ந்த கடல். நளிர்கடல் என்னது? குளிர்ந்த கடல். தும்புனா என்னது? துன்பம். தும்புனா என்னது? துன்பம். உன்னேல் அப்படிங்கிறது வந்து எண்ணாதே. உன்னேல் அப்படிங்கிறது வந்து எண்ணாதே. அனகன் அப்படிங்கிறது வந்து ராமன். அனகன் அப்படிங்கிறது யார்? வந்து ராமன். உவா அப்படிங்கிறது அமாவாசை. இது வந்து வித்தியாசமா இருக்கா? உவா அப்படிங்கிறது அமாவாசை. இந்த வாக்கு வாசை வரும், அமாவாசைக்கு வா வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடுப்பதி அப்படிங்கிறது சந்திரன். உடுப்பதி அப்படிங்கிறது சந்திரன். செற்றார் அப்படிங்கிறது வந்து பகைவர். கிளை அப்படிங்கிறது வந்து உறவினர். ஓகேவா? வாயிலோ அப்படிங்கிறது வாயில் காப்பானே. வாயில் காப்பானதான் என்ன சொல்லுவாங்க? வாயிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளியோர் அப்படிங்கிறது வள்ளல்கள். வயங்கு மொழி அப்படிங்கிறது வந்து விளங்கும் சொற்கள். ஓகேவா? இதில் மொத்தம் 20 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். வித்தி அப்படின்னா விதைத்து. உள்ளியது அப்படிங்கிறது நினைத்தது. உரன்னா வலிமை. ஓகேவா? வருத்தலை அப்படிங்கிறது வெறுமையான இடம். வருத்தலைனா என்னது? வெறுமையான இடம். வருத்தலைனானது வெறுமையான இடம். நல்லா பார்த்துங்க. காவினேம் அப்படிங்கிறது கட்டிக்கொள்ளுதல். கலன்னா யாழ். கலப்பைனா கருவினையை வைக்கும் பை. கருவிகளை வைக்கும் பை தான் கலப்பை. மழுனா கோடாரி. மலிவிழானா விழாக்கள் நிறைந்த. ஓகேவா? மடநல்லார் அப்படிங்கிறது இளமை பொருந்திய பெண்கள். மடநல்லார் அப்படிங்கிறது இளமை பொருந்திய பெண்கள். கலிவிழா அப்படிங்கிறது எழுச்சி தரும் விழா. மலிவிழா அப்படிங்கிறது திசைதோறும் பூசையிடும் முத்திர விழா. திசைதோறும் பூசையிடும் முத்திர விழா தான் வந்து பலி விழா. ஒளி விழா அப்படிங்கிறது ஆறாவார விழா. ஒளி விழா அப்படிங்கிறது வந்து ஆறாவார விழா. வேட்டம் அப்படிங்கிறது வந்து மீன் பிடித்தல். இது வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணிங்க. வேட்டம்னா மீன் பிடித்தல். கழினா உப்பலங்களி. ஓகேவா? செருனா வயல். கொள்ளைனா விலை. கொள்ளைனா என்னது? விலை. என்றூல் அப்படிங்கிறது சூரியனோட வெப்பம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? இதையும் வந்து பாத்துங்க. என்றூல் அப்படிங்கிறது வந்து சூரியனோட வெப்பம். விடர்னா மலை வெடிப்பு. கதல்னா விரைவு. உமனர்னா உப்பு வணிகர். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். எல் வலை அப்படிங்கிறது ஒளிரும் வளையல். வளையல் வருது, ஞாபகம் வச்சுங்க. எல் வலைனா ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப ஒளிப்ப. விழி அரி குரல் கேட்ட. விழி அரினா விழி அரி அப்படிங்கிறது குரல் கேட்ட. ஞமலி அப்படிங்கிறது நாய். ஞமலி அப்படிங்கிறது நாய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெறி அப்படிங்கிறது அஞ்சிய. ஞமலி அப்படிங்கிறது நாய். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. வெறினா அஞ்சிய. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். மதர் கயல் அப்படிங்கிறது அழகிய மீன். கயல்னா மீன் தெரியும். மதர் கயல்னா அழகிய மீன். புனவன்னா காணவன். புனவன்னா காணவன். அல்லல்னா சேரு. பகடுனா எருது. புரி குழல் அப்படிங்கிறது சுருண்ட கூந்தல். அதாவது மாதவியோட கூந்தல் சொல்லியிருப்பாங்க. புரிக்குழல்னா சுருண்ட கூந்தல். கழைனா மூங்கில். கண்ணுனா கணு. விரல்னா ஆடவர் கை பெருவிரல். ஆடவரோட கை பெருவிரல் தான் வந்து விரல்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து உத்திர பலகை. உத்திர பலகைனா மேலிடு பலகை. பலகைன்னு முடியுது. பூதம். பூதர் ஐம்பூதங்கள். ஞாபகம் வச்சுங்க. பூதம் இங்கேயும் பூதம் இருக்கு. பூதன் அது. அதனால பூதர்னா ஐம்பூதங்கள். ஓவிய விதானம். ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். ஓகேவா? நித்திலம்னா முத்து. நித்திலம்னா முத்து. விருந்துனா புதுமை. மன்னியனா கழுவிய. நாவலம் புலம் அப்படிங்கிற. நாவலம் புலம்ங்கிறது வித்தியாசமா இருக்குங்க. சாந்த பூதனம் என்னும் உயர்ந்த வகை பொன். உயர்ந்த வகை பொன் தான் வந்து சாம்பூதகம் என்னும் உயர்ந்த வகை பொன் பேர் தான் நாவலம் புலம்னு சொல்றாங்க. தலைக்கோள்னா நாடக கணிகைக்கு பெரும் பட்டம். ஓடைனா முகப்படம். அரசு உவா அப்படிங்கிறது பட்டத்து யானை. அரசு உவா அப்படிங்கிறது என்னது? பட்டத்து யானை. உவாங்கிறது அங்க அமாவாசைன்னு பார்த்தோம். ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க. பரசினர் அப்படிங்கிறது வாழ்த்தினர். பல்லியம் இன்னிசை கருவி.
குயிலுவமாக்கல், இசைக்கருவிகள் வாசிப்போர், தோரிய மகளிர், ஆடலில் தேர்ந்த பெண்கள். ஓகேவா? வாரம், தெய்வ பாடல், ஆமத்திரிகை, இடக்கை வாத்தியம். ஆமத்திரிகைனானது இடக்கை வாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இளம் பூங்கோதை அப்படிங்கிறது அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. இளம் பூங்கோதை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? அரசன் அணிந்த பச்சை மாலைக்கு பேர் இளம் பூங்கோதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது களஞ்சி அப்படிங்கிறது ஒரு வகை எடை அளவு. நகைனா சிரிப்பு, இது எல்லாருக்குமே தெரியும். இழிவரல்னா சிறுமை, இழிவரல்னா சிறுமை. ஓகேவா? மறுக்கைனா வியப்பு, இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்துங்க. பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி, காய்நெல்னா விளைந்த நெல். ஓகேவா? மா அப்படிங்கிறது ஒரு நில அளவு. ஏக்கரில் 1/3 தான் வந்து மான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செருனா வயல். ஓகேவா? தமித்து தனித்து, புக்கு புகுந்து. ஓகேவா? யாத்து சேர்ந்து, நந்து தழைக்கும், வரிசை முறைமை, வரிசைனா முறைமை, கல்னா ஒளி குறிப்பு, கல்னா ஒளி குறிப்பு, இது வித்தியாசமாக நோட் பண்ணீங்க. பரிவுனா அன்பு, பரிவு காட்டுறோம், அன்பு காட்டுறோம். ஓகேவா? தபனா கெட. ஓகேவா? பிண்டம்னா வரி, இதுவும் வித்தியாசமா தான் இருக்கு. பிண்டம்னா வரி, இதையும் நோட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? நச்சின் விரும்பினால், உன்னலீர் எண்ணாதீர்கள். ஓகேவா? பிணிந்தமை, கட்டியமை, நீச இழுந்த, நீச இழிந்த, நேசம் அன்பு. நீசனா இழிந்த, நேசம்னா அன்பு. நேசம்னா அன்பு, நீசனா இழிந்த, நேசம்னா அன்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? வள்ளியதை உறுதியதை, ஓர்மீன் ஆராய்ந்து பாருங்கள், பாதகர் கொடியவர், குழுமி ஒன்று கூடி, பழிப்புரை இகழ்ச்சி உரை, ஏதமில் குற்றமில்லாத, இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கு. ஊன்ற அழுந்த, மாற்றம் சொல்ல, நுவண்டினர் கூறவில்லை, ஆக்கினேன் தண்டை, நிர்ணயம் உறுதி, கூவல் கிணறு, ஒண்ணுமோ முடியுமோ. ஓகேவா? உதவி கடல், உதவினா கடல், இது நோட் பண்ணிக்கீங்க. உதவினா என்னது? கடல். மிச்சலாம் நம்ம சின்ன ஸ்மால் ஸ்டாண்டர்ட் படிச்சதுதான். ஓகேவா? ஒடுக்க அடக்க, கலைந்து கடற்றி, திகழ விலங்கு, சேர்த்தினர் உடுத்தினர், சிரத்து தலை, சிரம்னா தலை. ஓகேவா? பெய்தினர் வைத்து அழுத்தினர், கைதூரும் கையில் கொடுத்திருந்த, கண்டகர் கொடியவர், கண்டகர்னா கொடியவர். ஓகேவா? வெய்துர வலிமை மிக, வைதனர் திட்டினர், மருங்கோல் முரட்டுத்தன்மையுள்ள, மருங்கோல்னா முரட்டுத்தன்மையுள்ள, மேதினா உலகம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். 120வது கீண்டு பிளந்து, வாரிதி கடல். அந்த உதிரினாலும் கடல் தான், வாரிதினாலும் கடல் தான். சுவராது வற்றாது, வல்லானை வலிமை வாய்ந்தவரை, நிந்தை பழி, பொல்லாங்கு, பொல்லாங்கனா கெடுதல் தீமை, வளமலை வளமையான மலை, பழனி மலைன்னு சொல்லுவாங்க. காவான் மலை பக்கம், கலிங்கம்னா ஆடை, சுரும்புனா வண்டு, நாகம்னா சுரப்புண்ணை அல்லது நாகப்பாம்பு, பிறங்குனா விலங்கும். ஓகேவா? பரம்புனா பரம்பு மலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கரங்குனா ஒலிக்கும்னு அர்த்தம். கரங்குனா ஒலிக்கும், பரம்புனா பரம்பு மலை, கரங்குனா ஒலிக்கும், பிறங்குனா விளக்கும். ஓகேவா? வாளுலை வெண்மையான தலையாட்டம். ஓகேவா? மருள வியக்க, நிழல் ஒளி வீசும், நீலம் நீலமணி, ஆலமர் செல்வன் சிவபெருமான், இது முக்கியம், நோட் பண்ணிக்கீங்க. ஆலமர் செல்வன் சிவபெருமான். ஓகேவா? அமர்ந்தனன் விரும்பினன், அமர்ந்தனன் விரும்பினன், சாவம் வில், மால்வரை பெரிய மலை அல்லது கரிய மலையுமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரவாது மறைக்காது, துஞ்சி தங்கு, நலிஞ்சினை, செறிந்த கிளை அல்லது பெரிய கிளை, செறிந்த கிளை அல்லது பெரிய கிளை, போது மலர், ஞமழி ஞெளிய நெருங்கிய, ஞழிய நெருங்கிய, நாகு இளமை, குறும்பொறை சிறு கொன்று, ஞழிய நெருங்கிய, இது நோட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் 150வது கொடியவர் கூத்தர். கொடியவர்னா கூத்தர், மலைதல்னா போரிடுதல், உழல்னா செறிவு, நுகம்னா பாரம். ஓகேவா? கொடியவர்னா கூத்தர், மலைதல்னா போரிடுதல், உழல்னா செறிவு, நுகம்னா பாரம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை புதுசாக பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.